ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவராத்திரி. ஸோ நேற்று நைட்லேருந்து சிவராத்திரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்றே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா செம்மையாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு குலதெய்வம் இருக்குல்ல, ஸோ அங்கே நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டும் செம்மையாக தாங்க இருக்கும். அங்கே என்னென்ன நடக்குதுன்னு அடுத்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்றே எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டாங்க வெள்ளனேவும். ஏன்னா நாளைக்கு திங்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படிங்கிறதுனால வெள்ளனே கிளம்பிட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம், நானும் என்னோடய தம்பியும். அங்கேயே பார்த்தீங்கன்னா நைட்டு முழுக்க விடிய விடிய பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. டான்ஸு பாட்டு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா வெள்ளனே எங்கள் மாமாவை பார்த்தீங்கன்னா தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா வண்டியில் கிளம்பியாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:30க்கு நாங்கள் கிளம்புனோம். ஃபுல்லாக பாருங்கள் பனி மூட்டங்க, சரியான குளிர் அடிச்சிச்சு. அப்படி இருந்துச்சு. சுற்றி பாருங்கள், இன்னும் விடிய கூட ஆரம்பிக்கலை, சூரியன் கூட வரல, அந்தளவுக்கு இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு பஸ் ஏறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சன்செட் வர்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கடைசி வரை பார்த்திங்கன்னா பஸ் வரல. அதனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவே இழுத்துட்டு எங்கள் ஊருக்கே கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. சரியான குளிர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெயில், இந்த ஒரு மாதிரி மார்னிங் டயத்தில் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, பீஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்பிட்டோம். எங்கள் மாமா பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்க மொட்டை எடுக்க போகிறாங்க, அதனால் அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் அங்கே தான் நாங்கள் போவோம். அது வந்து அடுத்த வீடியோவில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நல்லா குளித்து மேக்கப்லாம் போட்டு பார்த்திங்கன்னா பொறுப்பாக கிளம்பிட்டோம். போனதும் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா சாமி இருக்கும். ஸோ அங்கே போய் விளக்கு போட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ விளக்கெல்லாம் போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா வெள்ளனே கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்லீப் பண்ணிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. அதனால் கடைன்னு குளிச்சுட்டு நல்லா இங்கேயே பார்த்திங்கன்னா வீட்டிலேயே நல்லா சாப்பிட்டு போயிட்டோம். இல்லைன்னா அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டல் கடையை தேடணும். காலங்காத்தாலே பார்த்திங்கன்னா ஹோட்டல் கடையை தேடங்கூடியும் டென்ஷன் ஆயிரும். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வராது. அதனால் வீட்டிலே பார்த்திங்கன்னா மனசார சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு பொறுமையாக பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புனோம். ஒரு 9 மணிக்கிட்ட தான் கிளம்புனோம். நாங்கள் இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 8-8:30 கிட்ட கிளம்பிட்டோம் நாங்கள். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸு கரெக்டாக இருக்கும். அதனால தான் போயிட்டு ஸ்ரீவில இறங்கியாச்சு. இறங்கிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நாங்கள் ராஜபாளையம் பஸ்ஸு பிடிச்சி அந்த சைடு தான் இருக்குது எங்களுக்கு குலதெய்வம். அதனால் அந்த சைடு பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புற மாதிரி பிளான் போட்டிருந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இறக்கி விட்ருவாங்க. சர்ச்சு ஸ்டாப்லேயே இறங்கிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராஜபாளையம் பஸ் வரும், அதையும் பிடிச்சிட்டு அதுக்கடுத்து ஏறியாச்சு. ஏறிட்டு பார்த்திங்கன்னா சோளச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்கே தான் எங்களோட குலதெய்வம் இருக்குது. உங்களுக்கு அந்த குலதெய்வம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச மெம்பர்ஸே நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நானும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நமக்கு இவங்களாம் நமக்கு குலதெய்வமா அப்படின்னு தோணும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸை பார்த்தேன் நான். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஏறியாச்சு. ஏறிட்டு பார்த்திங்கன்னா சரியான தூக்கங்க. ஏன்னா மார்னிங் வெள்ளனே எழுந்திரிச்சு அங்கிட்டு ஓடி இங்கிட்டு ஓடி குளித்து வரங்குள்ளேயும் பார்த்திங்கன்னா சரியான தூக்கமாயிடுச்சு. அதனால் பஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்ல உறக்கத்தை போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராஜபாளையத்தில் இறங்கியாச்சு. ராஜபாளையத்தில் இறங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காலையில் சாப்பிட்டு வந்ததுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. அதனால் புளிப்பு மிட்டாயை வாங்கி வச்சுக்கிட்டாச்சு. எங்கள் மம்மிக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சாச்சு. இல்லைன்னா பார்த்திங்கன்னா எப்பவுமே நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு ராஜபாளையத்தில் தான் சாப்பிடுவோம். நாங்கள் ஹோட்டல் கடையில் சாப்பிட்டு அதுக்கடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலே அம்மா முன்னாடியே செஞ்சு வச்சுட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாகவே இருந்துச்சு டைம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அப்படியே பஸ்ஸில் ஏறியாச்சு. மறுபடியும் பார்த்திங்கன்னா பஸ் எடுத்துட்டாங்க. வேறு பஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணல, அதே பஸ்ஸு தான். இந்த சைடு தான் பார்த்திங்கன்னா நான் ராஜபாளையத்துக்கு எக்ஸாம் எழுத வந்தேன். ஸோ எங்களுக்கு காலேஜ் பிஎட் முடித்ததும் பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் எங்களுக்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க, ஏஞ்சல் காலேஜ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மெமரிஸ் வந்துச்சுங்க. இந்த சைடு சூப்பராக இருக்கும். உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறையா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூடனா நிறைய பேர் கூட இங்கிட்டு தான் அரட்டை அடிச்சுக்கிட்டு நிறைய ஜாலியாக போவோமா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி மெமரிஸாக வந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கோயில்கிட்டே இறக்கி விட்டாங்க. எங்கள் டேடி பார்த்திங்களா எங்களை விட்டு முன்னாடியே போயிட்டார். நாங்கள் பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அம்மா என்னோட தம்பி 3 பேரும் பார்த்திங்கன்னா பொறுமையாக நடந்து போயிட்டுருந்தோம். ஏன்னா இங்கிட்டு பஸ்ஸு பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பைபாஸ் ரோடு வேறு, என்னால் பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்.
ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பின்னாடி நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வெயில் தாங்க இங்கேருந்து நடக்கங்குள்ளேயும் கிறுகிறுன்னு வந்துடும். ஏன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வெயில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வெயில் வந்துருச்சு, சரியான வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. மண்டை பார்த்திங்கன்னா கண்ணன்னு இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 4-5 நாளாக தலைக்கு குளிச்சு தலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியான பெயினுங்க. இப்போயும் பார்த்திங்கன்னா வரையில் தலைக்கு தான் குளிச்சுட்டு வந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தலைவலி கொன்றுச்சு அந்த வெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு. அதுக்கும் இப்போயும் வெயிலில் நடக்கிறோமா, அதுவும் மறுபடியும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. நான் எங்கள் அம்மா அதுக்கடுத்து என் தம்பி 3 பேரும் பார்த்திங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா நடந்து கோயில்கிட்ட வரைக்கும் வந்தாச்சு. ஏன்னா இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நடக்க பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குங்க. எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரியே இருக்கும். நடக்கும் போது ஒன்றும் தெரியாது, நடந்து முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. பைக்கு அதுக்கடுத்து கார் இந்த மாதிரினா சீக்கிரமாக வந்துடலாம். பட் நமக்கு அப்படி கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நடந்து தான் வந்தாகணும். வந்துட்டாங்க ஒரு வழியாக. வந்துட்டு ரேடியோலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கேட்டிருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறையா கம்மியான ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்கள் சித்தியூரில் அப்படி தான் நிறையா எப்பயுமே பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குங்க. உண்மையாகவே அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா கம்மியான ஆள் தான், ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஏக்குன்னு தெரில, நிறைய பேர் முன்னாடியே சாமி கும்பிட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப கம்மியான பேர் தான் இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நாங்களும் வந்தாச்சு. உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் எல்லாத்தையும் எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா ரெடியாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவங்க முன்னாடி நாளே வந்து தங்கிட்டு இருந்தாங்க போல். நாங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு தான் இங்கே வருவோம். எப்பயுமே இங்கே தங்கினது கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அதையும் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குமா. நைட்டு பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, கச்சேரி மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா பார்த்தது கிடையாது. எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது பார்த்துருக்காங்களாம். பட் நான் பார்த்திங்கன்னா பார்த்தது கிடையாது. ஏன்னா நாங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா வெள்ளனே வந்துட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே ஆஃப்டர்நூன் கிட்டே கிளம்பிடுவோம். நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டதுமே கிளம்பிடுவோம். இங்கே வந்து தங்குற மாதிரிலாம் இல்லை. எங்கள் சித்தியூரில் பார்த்திங்கன்னா நாங்கள் தங்குவோம். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து 2 நாள் கூட தங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே எல்லாருமே வந்துடுவாங்க, எங்கள் குடும்பமே வந்துடுவாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு நாங்கள் தங்குவோம். இங்கே எதுவும் கிடையாது. இப்போ உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா என்னை தாங்க சுற்றி விளக்கு போட சொன்னாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய சாமி இருக்கும். திக்கம் பார்த்திங்கன்னா சாமியாக இருக்குங்க. ஒவ்வொரு சாமியும் நம்ம கும்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு குலதெய்வம் பார்த்திங்கன்னா மருதப்பா சுவாமி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் நடுவில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த சிலையை பார்த்திங்கன்னா இப்போக்கும் பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே நிறையா விஷயங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நிறையா இது புதுசாக கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா சூப்பராகவே இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போனதும் பார்த்திங்கன்னா விநாயகர் தான் நாங்கள் தரிசனம் பண்ணோம். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா விநாயகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் டேடியும் பார்த்திங்கன்னா தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாகி போச்சுங்க. சரி, சாமியவே மறைக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாலையை போட்டு வச்சுருந்தாங்க. முகமே தெரியல கடைசி வரைக்கும். பார்த்திங்கன்னா எப்படியோ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக முகத்தை லைட்டாக பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே பூ எல்லாத்தையுமே நாங்கள் வச்சுட்டு அதுக்கடுத்து சூடம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விளக்கு எல்லாமே எங்கள் மம்மி போட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் நானும் பார்த்திங்கன்னா விளக்கு போட்டுட்ருந்தேன். சைடு கேப்பில் பார்த்திங்கன்னா எங்கள் டேடியும் பார்த்திங்கன்னா அப்படியே தேங்காயும் உடச்சிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். போனதும் பார்த்திங்கன்னா இதை கும்பிட்டு தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா மூலக்காரணம் விநாயகர். ஸோ அவரை கும்பிட்டு தான் எல்லா வேலைகளையும் நம்ம பார்க்கணும். அதனால் கும்பிட்டு சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா தரிசனம். எங்கிட்டு பார்த்தாலும் பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு சாமிக்கும் பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருந்தாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாமி அப்படியே கும்பிட்டுட்டே போனோம். ஏன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருக்கோம். எங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் தங்குனாலுமே நிறைய பேர் இப்போ தான் வந்துட்டு இருந்தாங்க. அதனால் நாங்களும் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே தேங்காவை எடுத்து எங்கள் டேடி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு உடச்சிட்டாரு சுற்றி. இதை தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு சாமி இருக்கார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெரியாண்டவர், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. சூப்பராக இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். எங்கள் கோயிலில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட சுற்றி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா விநாயகர் அப்படியே ஒரு சுற்றி அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த சைடு கிளம்பிட்டோம். அந்த சைடு பார்த்திங்கன்னா
ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருந்துச்சு. சுற்றி ஒரு சுற்றி கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பெரியாண்டவர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கருப்புசாமி, இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னும் 2 கருப்பு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா திக்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாமி இருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா எந்த சைடு போகன்னு கன்ஃபியூஸ் ஆகிருங்க. ஏன்னா ஒரு லேயராக பார்த்திங்கன்னா சாமி கும்பிடுவாங்க எங்கள் மம்மி. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க பின்னாடியே பார்த்திங்கன்னா நானும் சாமி கும்பிட்டுட்டே தான் போனதும் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா வந்திருந்தேன். அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக சாமியை கும்பிட்டாச்சு. விநாயகரை கும்பிடவே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சுங்க. அவரை கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுற்றி கோபுரத்தை காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லு லைட்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நைட் நேரத்தில் பயங்கரமாக இருக்கும் போல். பட் என்ன பண்ண நம்மளால் தான் பார்க்க முடியாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதாங்க மெயினான சாமியேவும். ஸோ இங்கே கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுற்றி கும்பிடலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லு வரி வாங்குறதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறையா மேட்ரு இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டாச்சு. ஏன்னா உள்ளே பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா லைட்டாக தெரியாமல் வேணும்னா நான் எடுத்திருக்கேன். இதுதான் மெயினான சாமி. இதுதான் மருதப்ப சுவாமி, எங்களோட குலதெய்வம். ஏதாவது பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவோட குலதெய்வம் இதுதான். எங்கள் தாத்தாவுக்கு குலதெய்வம்னா எங்கள் டேடிக்கும் குலதெய்வம் இதுதானே. அதனால் பார்த்திங்கன்னா இதுதானே மெயினான சாமிங்கிறதுனால எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா மாலை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்ருந்தாங்க. உள்ளே போயிட்டு அப்படியே லைட்டாக அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வர மாதிரி. அதனால் தேவையான திங்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூவு எல்லாத்தையுமே எடுத்து கரெக்டாக வச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா விளக்கும் எங்கள் அம்மா போட்டுட்ருந்தாங்க. நானும் பார்த்திங்கன்னா அதை அப்படியே லைட்டாக கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே ஃபைனலாக பார்த்திங்கன்னா உள்ளேயும் கிளம்பியாச்சு. நாங்கள் உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுல்லு வெள்ளியில் அந்த வெள்ளி கிளீட் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த சாமி இது வந்து ஒரு சித்தர் மாதிரி இருப்பார். பார்க்குறதுக்கே யானை மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். 2 சைடு பார்த்திங்கன்னா ஒரு சாமி இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா யானை மேலே உட்காந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க. அதையும் பார்த்திங்கன்னா இந்த தடவை பார்த்திங்கன்னா வெள்ளி கிளீட்டில் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. எப்பயுமே பார்த்திங்கன்னா நார்மலாக வச்சுருப்பாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான தரிசனம். எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாகவே இருக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ரிலாக்ஸாக கும்பிட்டு மெதுவாக பார்த்திங்கன்னா நல்லா திருப்தியாக கும்பிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு போல். எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா அதே டைலாக் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. உள்ளே பார்த்துக்கோங்க, இதுதான் சாமி, இப்படி தான் இருக்கும். உள்ளே எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அர்ச்சனைக்கு நிறைய பேர் கொடுத்துட்ருந்தாங்க. கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் ஒரு புது மாலையும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேங்காவெல்லாம் எல்லாத்தையும் உடச்சி கொடுப்பாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்புறதா வேலை. நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு. இப்போ கும்பிட்டு தேங்காவெல்லாம் எல்லாத்தையுமே நாங்கள் உடச்சிட்டு பார்த்திங்கன்னா ரிட்டன் வெளியிலே வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த சாமிக்கு எங்கள் அம்மா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இதாக பார்த்திங்கன்னா மாலை எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொரு கவரில் போட்டு எங்கள் அம்மா வச்சுருவாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கு அதாவது பார்த்திங்கன்னா அந்த சாமியாக இருக்குல்ல, அந்த ஒவ்வொருத்துக்கும் பார்த்திங்கன்னா எடுத்து தனித்தனியாக பார்த்திங்கன்னா மாலையை அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இந்த நிலைக்கு, வீட்டில் உள்ள நிலைக்கு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உள்ள சாமி ரூமுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கெட்டுவாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் கெட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கு எடுத்து இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுருவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேச்சியம்மன் சன்னதி ஒன்று இருக்கும். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நானும் விளக்கு போட்டுட்டு இருந்தேன். விளக்கு போட்டு அப்படியே சாமி கும்பிட சொன்னாங்க. நானும் பார்த்திங்கன்னா கும்பிட்டுட்டு இருந்தேன். இந்த சாமியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதனால் உள்ளே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அர்ச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் அவங்க அர்ச்சனை பண்ணட்டும், நாங்கள் பார்த்திங்கன்னா விளக்கு போட்டதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் இருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு ஆளாக பார்த்திங்கன்னா உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவறை வரைக்கும் விடுவாங்க. கருவறை உள்ளே கிடையாது, கொஞ்சம் அந்த முன்னாடி இருக்கும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு விடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எந்த கோயிலுமே பார்த்திங்கன்னா விடுறது கிடையாது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா வீடியோவே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் வருது. அதுவும் நல்லது தான். ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லு நிறையா டேமேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. அதனால் இந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே சாமி கும்பிட்டு இங்கேயும் பார்த்திங்கன்னா தேங்காவெல்லாம் உடச்சிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த சாமிக்கு கிளம்பியாச்சு. அடுத்த ரவுண்டு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பெரியாண்டவர். ஸோ என்னோடய தம்பி பேரே பார்த்திங்கன்னா மோகன் ஆண்டவர் இந்த சாமிக்கிட்ட தான் வச்சது. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டு தேங்காவில் உடச்சிட்டு சாமி கும்பிட்டு வரணும். சொல்லக்கூடாதுங்க, உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா சிலை வச்சுருந்தாங்க புதுசாக. போன தடவை பார்த்திங்கன்னா புதுசாக சிலை வச்சுருந்தாங்க. இந்த தடவை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த சந்தனத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அந்த இதை பார்த்திங்கன்னா என்னால் கவர் பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன். ஏன்னா உள்ளே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க.
நான் பார்த்திங்கன்னா இங்கேயும் போயிட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதையும் நான் பார்த்துட்ருந்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. அந்த சந்தனத்தாலேயே பார்த்திங்கன்னா அதோடய ஃபேஸை மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா சித்தர் தான், சாமி எதுவும் கிடையாது, சித்தர் மாதிரி இருப்பார். அவரை பார்த்திங்கன்னா பெரியாண்டவர் சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்திங்களா ஃபுல்லாக மாலையை போட்டு மறைச்சிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா தெரியலைங்க. ஏன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாமி கும்பிட்டு வருவாங்க இல்லையா, அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மாலையை போட்டு தான் முகத்தை மறைச்சி வச்சுருந்தாங்க. அங்கேயும் போயிட்டு சாமியை கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு முருகன் இருக்காப்புல, வள்ளி தேவானையோட முருகன் இருக்காரு. அவரையும் போய் தரிசனம் பண்ணலைன்னா எப்படிங்க? இந்த சைடு விநாயகர், அந்த சைடு பார்த்திங்கன்னா முருகன், இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னும் 2 கருப்புசாமி, அந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு தனியாக ஒரு கருப்புசாமி இருக்கும். மெயினானதில் பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வம், அதாவது பார்த்திங்கன்னா மரதப்ப சுவாமி இருப்பார். ஸோ இந்த மாதிரி தாங்க சுற்றி இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா டக்கர்னால் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா நமக்கு தெரிஞ்சவங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்திருந்தாங்கன்னா அது சூப்பராக இருக்கும். பட் எங்கள் தெருவில் எங்களுக்கு மட்டும்தான் அங்கே குலதெய்வம், வேறு யாருக்கும் கிடையாது. எங்கள் ஃபேமிலிலேயே யாருக்கும் கிடையாது, எங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா எங்கள் தாத்தா வழியில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுனால எங்களுக்கு வேறு வழி இல்லைங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான். எங்கள் அம்மா வழி பார்த்திங்கன்னா அங்கே எங்கள் சித்தி ஊர்னால அங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அதுதான் குலதெய்வம். ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா அங்கே வந்துடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு எப்போயுமே பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப பிடிக்கும். அதை விட பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே பிடிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சும்மா சாமி கும்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கேனா பார்த்திங்கன்னா செமையாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கலாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தெரிஞ்ச முகமா, அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சுற்றினாலும் கரெக்டாக அதே இடத்துக்கு தான் வருவோம். அதனால் எங்கிட்டு சுற்றினாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டுருப்போம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா முருகனுக்கும் ஒரு விளக்க போட்டாச்சு. நல்லபடியாக பார்த்திங்கன்னா நல்லதே நடக்கணும் அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா முருகனுக்கு ஒரு விளக்க போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முருகனையும் மனசார தரிசனம் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு முருகப்பெருமாளையும் பார்த்து. எங்கள் ஊர் கோயிலுக்கு போயே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஒய்யாமல் போயிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி ஃபங்க்ஷனாக வந்துகிட்டே இருக்கா, அதனால் எங்கிட்டு போகவும் முடியலை. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஊருக்கு அலைஞ்சிட்ருக்கேன் நான். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வச்சதுனால அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டே இருக்கனால நேரமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இதுக்கே சரியாக போயிடுது. அதனால் எங்கிட்டு சுற்றினாலும் பார்த்திங்கன்னா எந்த கோயிலனாலும் முருகப்பெருமான் இருப்பார். அவரை பார்த்திங்கன்னா எங்கே கும்பிட்டா என்னங்க, முருகன் தானே. அதனால் பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து முருகனையும் செம்மையாக தரிசனம் பண்ணியாச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா வள்ளி தேவானையோடு இருக்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும்ல. ஸோ நானும் நல்லா பட்டையெல்லாம் போட்டு அதுக்கடுத்து இங்கிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா பட்டையை போட போயிட்டார். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. உண்மையாகவே வீடியோ எடுத்து கொடுத்தான். நானே சிங்கிளாக எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எப்படியோ அவனுக்கு மனசை மாற்றி நானே எடுக்க வச்சுட்ருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் சாமியை கும்பிட்டாச்சு. இங்கே தரிசனம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சாமி இருப்பாங்க. அந்த சாமியை பார்த்திங்கன்னா கும்பிட போகிறோம் நாங்கள். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கருப்புசாமி இருப்பார். அதுதாங்க சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த கருப்புசாமியும் குலதெய்வமாக இருப்பாங்க போல். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கருப்புசாமி. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்தாச்சு. இங்கே தாங்க சரியான கூட்டமாக இருந்துச்சு. எப்படியோ பார்த்திங்கன்னா கூட்டத்துக்கு நடுவில் நின்று கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா கருப்புசாமி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா தீபாரதனையோட சாமியை கும்பிட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தோரணெல்லாம் கட்டி விட்டு நல்லா மாங்காய் தோரணம், 2 பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் அந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த வாழைத்தாறு இதெல்லாம் கட்டி சூப்பராகவே வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தீபாரதனையோட சாமியை கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 2 கருப்பன் இருப்பார். அவரையும் பார்த்திங்கன்னா தீபாரதனையோட சாமியை கும்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த நாள் பார்த்திங்கன்னா உண்மையாகவே சூப்பராகவே இருந்துச்சு. போயிட்டு நல்லா சாமியை கும்பிட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்றத பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு மறந்துட்டேங்க. ஏன்னா வெண்பொங்கல் பார்த்திங்கன்னா உதிரியாக எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சட்னி, சாம்பார், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேசரி, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அல்வா வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் ரொம்ப நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கே போயிட்டு வேறு இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு மாமாவுக்கு மொட்டை எடுக்கிறாங்க, அதனால் அங்கே வேறு போகணும். அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா போனது பஸ்ஸுக்கு தாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஏன்னா சிவராத்திரி உங்களுக்கு சொல்லவாங்க வேணும், பஸ்ஸு பார்த்திங்கன்னா தரமான கூட்டமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக பஸ்ஸும் வந்துருச்சு. நாங்களும் பார்த்திங்கன்னா சூப்பராக கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.